السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் சஃபர் மாதத்தினுடைய இறுதியை அடைந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துதித்த ரபியுல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கடைசியாக வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறார்: ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக். இறைவா, இந்த மக்காவில் வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கிடையில் ஒரு ரசூலை நீ அனுப்பித்தர வேண்டும். அவருடைய பணி என்ன? யத்லூ அலைஹிம் ஆயாத்திக். நீ இறக்கி வைக்க இருக்கின்ற அந்த குர்ஆனினுடைய வசனங்களை அவர் ஓதி காட்ட வேண்டும். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த குர்ஆனை மக்களுக்கிடையில் ஓதி காட்டியதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து அதில் இருக்கின்ற கருத்துக்களையும் மக்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்திலே மண்டி கிடக்கின்ற மோசமான கொள்கைகளை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த துஆவை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கின்ற இந்த மகத்தான துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக அவர்கள் மிகவும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பி தருகிறார். குடும்பங்களால் சிறந்தவர்கள், அவர்கள் கோத்திரத்தால் சிறந்தவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகச்சிறந்த ஒரு நபியை இந்த சமூகத்திற்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அதுவும் கடைசி நபியாக இருக்கக்கூடிய அந்த ரசூலை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து சொல்லுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்களை கொடுத்து, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று 2 மகன்களை கொடுத்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறார். அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத மின் உலதி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் கினானா என்கின்ற கோத்திரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்வு செய்தார்.
அந்த கினானா கோத்திரத்தில் குறைஷிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்வு செய்து அந்த குறைஷிகளில் பனி ஹாஷிம் என்கின்ற ஒரு குலத்தை அல்லாஹ் தேர்வு செய்து அந்த பனி ஹாஷிமினுடைய குடும்பத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க செய்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நபி எந்த அளவிற்கு சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து நபி அவர்களை சொல்லித் தருகிறார்கள். நான் இப்படி சல்லடையை போட்டு சலித்ததை போன்று நான் இந்த அளவிற்கு பரிசுத்தமானாக இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தன்னுடைய சிறப்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திற்கு எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரசூல்மார்களிலும் நபிமார்களிலும் அதிகமான முறையில் ஈமான் கொள்ளப்பட்ட நபி யார் என்று பார்க்கிற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதிகமான நபர்களால் ஈமான் கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மறுமையில் சொர்க்கத்திற்கென்று பரிந்துரை செய்வதற்குண்டான தகுதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன அவ்வலு ஷஃபீஇன் ஃபில் ஜன்னா, நாளைய கியாமத்தில் சொர்க்கத்திற்கென்று நான் முதலாவதாக பரிந்துரை செய்வேன். அது மட்டுமல்ல, லம் யுஸத்தக நபிய்யும் மினல் அம்பியா இமா சுத்தியகது, நான் இந்த உலகத்தில் உண்மைப்படுத்தப்பட்ட அளவிற்கு வேறு எந்த நபிமார்களும் உண்மைப்படுத்தப்படவில்லை, என்னை ஏற்றுக்கொண்டதை போன்று வேறு எந்த நபிமார்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை சொல்லிவிட்டு நபிமார்களில் ஒரு நபி இருக்கிறார், அந்த நபியை அந்த சமூகத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் இந்த கியாமத் வரை பார்க்கிற போது எத்தனை நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய உம்மத்தை சார்ந்த ஒரு அற்புதமான நபியாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்புகளில் சிறந்தவர்களாக, கோத்திரத்தில் சிறந்தவர்களாக, தன்னுடைய குடும்பத்திலே சிறந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தேர்ந்தெடுத்த நபியாக கொடுத்திருக்கிறான் என்றால் அவர்களுடைய பாரம்பரியத்தை குறித்து, அவர்கள் என்னென்ன நலவுகளெல்லாம் அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் வரலாற்று பூர்வமாக சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியத்தில் ஹாஷிம், இவருக்கு முன்னால் வரக்கூடியவர் அப்து மனாஃப் என்பவர், மூன்றாவது பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த அப்து மனாஃப் என்பவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4 குழந்தைகளை கொடுக்கிறார். அதில் ஒருவர் ஹாஷிம், இன்னொருவர் பெயர் அப்து ஷம்ஸ் என்பது இன்னொருவர் முத்தலிப் என்பவர், 4ஆமவர் நௌஃபல் என்பவர். இந்த 4 நபர்களில் ஹாஷிம் என்பவர் இந்த பெயரோடு இணைக்கப்பட்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிமி என்கின்ற பெயரை பெறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2வது பாட்டனார் இந்த ஹாஷிம் என்பவர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஅபத்துல்லாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு அறப்பணிகளை செய்வதற்கு இவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். கஅபத்துல்லாவில் வந்து ஹஜ் செய்வதற்காக வரக்கூடியவர்கள், அங்கே தவாஃப் செய்வதற்காக வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பதும் அவர்களுக்கு உண்டான தண்ணீர் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் இவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பொறுப்புகளை கொடுத்திருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர் ஹாஷிம் அவர்கள் அந்த மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்ததோடு மட்டுமல்ல, மக்காவிலே உயர்தரமான உணவாக கருதப்படக்கூடிய, நாம் சொல்லுகிறோம் அல்லவா, உயர்தரமான உணவு என்று நம்ம ஊரை பார்க்கின்ற போது ஒரு ரொட்டியும் கறியும் சொல்லுகிறோம் அல்லவா, இதே போன்று அரபிகளிலே உயர்தரமான உணவாக கருதப்படக்கூடிய தரீத் என்கின்ற உணவை கரியும் சேர்ந்து அந்த சால்னாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான உணவை அந்த மக்களுக்கு கொடுத்த பெருமை ஹாஷிம் அவர்களுக்கு சேரும். அந்த அற்புதமான வேலையை செய்தவர் ஹாஷிம் அவர்கள். இப்படி இருக்கிற போது ஷாம் தேசத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வியாபாரத்தினுடைய ஒப்பந்தங்களை செய்து கொடுத்தவர் ஹாஷிம். அவர் ஷாம் தேசத்திற்கு போகிறார். போன இடத்தில் அந்த இடத்தில் அம்ரு கோத்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய அம்ரு என்பவருடைய மகளை அவர் அங்கே சல்மா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். அப்படி திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய மகன்தான் அப்துல் முத்தலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் என்பது நாம் அறியப்படக்கூடிய பெயராக இருந்தாலும் இவரினுடைய அசல் பெயர் அப்துல் முத்தலிப் என்பதல்ல.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முதல் பாட்டனார் இருக்கிறார் அல்லவா அப்துல் முத்தலிப், இவர் அவருடைய அசல் பெயர் அப்துல் முத்தலிப் என்பதல்ல. அப்படியானால் அவருடைய அசல் பெயர் ஷைபா என்ற பெயர். எப்படி இவருக்கு அப்துல் முத்தலிப் என்று வந்தது என்று பார்க்கிற போது, ஷாம் தேசத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஹாசிம் அவர்கள், இரண்டாவது பாட்டனார் அவர்கள் திருமணம் முடித்து இவர்களை கருவுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது ஷாம் தேசத்திலேயே இவருடைய தாயார் சல்மா அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். இப்படி நீண்ட நாட்கள் ஷாம் தேசத்திலே தங்கி இருக்கின்ற போது அவருடைய உடன் பிறந்த சகோதரர் முத்தலிப் இருக்கிறார்கள் அல்லவா, இவர் தன்னுடைய சகோதரர் ஷாம் தேசத்திற்கு போயிருக்கிறார், அவர் வரவில்லை, அவருக்குண்டான குழந்தை பிறந்தது எந்த தகவலும் இல்லாமல் இருக்கிற போது ஷாம் தேசத்திற்கு முத்தலிப் என்பவர் போகிறார். போன போது தன்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது, அவர் பெயர் ஷைபா. காரணம் என்னவென்றால் ஷைபா என்ற பெயர் அவர் பிறக்கின்ற போது நரைமுடியோடு பிறந்தார். அதனால் அவருக்கு ஷைபா என்கின்ற பெயர் அந்த நேரத்திலே மக்களால் பிரபலமாக ஆக்கப்பட்டது. இந்த நேரத்தில் முத்தலிப் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு போனதற்கு பின்னால் தன்னுடைய சகோதரன் மகனான ஹாசிமனுடைய மகனை ஷைபாவை மக்காவிற்கு அழைத்து வரலாம் என்று அழைத்து வரக்கூடிய நேரத்தில் மக்காவிலே மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தவர் முத்தலிப் அவர்கள். ஹாசிமுக்கு பின்னால் அந்த இடத்தில் மக்காவிற்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற தேவையும் உணவு தேவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை சகோதரனுக்கு பின்னால் ஒரு சகோதரனாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றவர் முத்தலிப் அவர்கள். தன்னுடைய அண்ணன் பையன சகோதரனுடைய மகனை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வருகிற போது மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முத்தலிபோடு சேர்ந்து வருகிறார் அல்லவா ஷைபா. அப்படி வரக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னார்கள், இதோ வருகிறார் அல்லவா, வரக்கூடியவர் முத்தலிபினுடைய அடிமை என்கின்ற பெயரை தாங்கி அப்துல் முத்தலிப் என்று மக்கத்து மக்கள் எல்லாம் அழைக்கானார் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற போது இவர் சொல்வார், முத்தலிப், யாரை பார்த்து அப்துல் முத்தலிப் என்று சொல்லுகிறீர்கள்? இவர் என்னுடைய அடிமை இல்லை, என்னுடைய சகோதரன் ஹாசிம் இருக்கிறார் அல்லவா, ஹாசிமனுடைய பிள்ளை ஷைபா. இருந்தாலும் கூட அப்துல் முத்தலிப் என்று முதலிலே அந்த மக்கள் அழைத்தார்கள் அல்லவா, அந்த அழைப்பு அவர்களுக்கு அப்படியே பிரபலமாக மாறிப்போய் கடைசியில் அப்துல் முத்தலிப் என்றே அவர் அழைக்கப்பட்டார். கடைசியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவர்களுடைய பொறுப்பை, அந்த காபத்துல்லாஹ்வுடைய பொறுப்பை யார் ஏற்க பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, முத்தலிப் என்கின்ற சகோதரர், அப்துல் ஷம்சி என்ற சகோதரர், இவர்கள் அந்த பொறுப்பை நாங்கள் தான் எடுத்துக்கொள்வோம் என்று காபத்துல்லாஹ்வுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்கிறார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் அல்லவா, இவருக்குத்தான் அந்த பொறுப்பு சேர வேண்டும் என்கின்ற முடிவை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனாராக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு கனவை காண்பிக்கிறார். காபத்துல்லாவில் ஜம்சம் கிணறு எந்த இடத்திலே இருக்கிறது, அதை தோண்ட வேண்டும், அதை மறுபுனரமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பை கனவின் மூலமாக அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காண்பிக்கிறார். அப்போ மக்களோடு சேர்ந்து அப்துல் முத்தலிப் அவர்கள் கிணறை தோன்றுகிறார்கள். அப்படி கிணற்றை தோண்டி எடுக்கின்ற போது அங்குள்ள மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மக்கத்து குறைஷிகள், அவர்கள் சொன்னார்கள், இந்த கிணற்றை தோண்டி காபத்துல்லாவினுடைய பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், அந்த காபத்துல்லாவினுடைய பொறுப்பை நாங்களும் ஏற்று நடத்துவோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் செய்த போது அந்த நேரத்தில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், அப்துல் முத்தலிப்பிற்கு இந்த ஜம்சம் கிணற்றினுடைய பொறுப்பையும் காபத்துல்லாவினுடைய பொறுப்பையும் அப்துல் முத்தலிபிடம் ஒப்படைப்பதா அல்லது இதில் இருவரும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாமா என்கின்ற முடிவை எடுக்கிற போது இன்னொரு ஆள்கிட்ட போய் நாம் தீர்ப்பு கேட்போம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஷாம் தேசத்தில் இருக்கிறாள், அவளை போய் சந்திப்பதற்காக போகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போகிற வழியில் சில அற்புதங்களை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கிறார். போகிற வழியில் தண்ணீர் எடுத்துக்கொண்ட சென்ற அந்த தண்ணீர் அவர்களுக்கு காலியாகி போய்விடுகிறது. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் அல்லவா, இவர் போன அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மழையை பொழிய செய்து அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீரை கொடுத்து விடுகிறார். இன்னொருவர் போட்டியாக போனார்கள் அல்லவா, அவர்கள் நீர் தீர்ந்து போய் அவர்கள் எந்த விதமான வசதி இல்லாமல் இருந்தபோது
அவர்களாக ஒத்துக்கொள்கிறார்கள், இந்த பொறுப்பை சுமப்பதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள், நாங்கள் விட்டு தந்து விடுகிறோம், காபத்துல்லாவினுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்று நடங்கள் என்று அப்துல் முத்தலிபிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட போது அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்வார்கள். ரப்பே, இந்த காபத்துல்லாவினுடைய மிகப்பெரிய பொறுப்பை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறாய் அல்லவா, அதனால் எனக்கு 10 குழந்தைகள் ஆண் மக்களை தருவாயானால் அந்த 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நான் உனக்காக பலியிடுகிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் அங்கே ஒரு நேர்ச்சை செய்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்துல் முத்தலிபுக்கு 16 குழந்தைகளை கொடுத்தார். 10 ஆண் குழந்தைகளையும் 6 பெண் குழந்தைகளையும் கொடுத்தார். கொடுத்த அந்த 10 ஆண் குழந்தைகள் அவர்கள் பருவ வயதை அடைந்த போது அப்துல் முத்தலிப் அவர் சொல்லுகிறார், மக்களே, உங்களை நான் பலியிடுவதாக நான் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி செய்து நேர்ச்சை செய்து விட்டேன். உங்களில் யாரை பலியிடலாமா, யாரை பலியிடுவதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்ற போது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். இப்போ யாரை பலியிடலாம் என்ற முடிவுக்கு வருகிற போது சீட்டுக்குலுக்கி போடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அப்துல்லாஹ் இருக்கிறார் அல்லவா, மிக பிரியமான பிள்ளை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய நாட்டம் அந்த 10 நபர்களில் அப்துல்லாஹ் என்பவருடைய பெயர் அந்த சீட்டிலே வருகிறது. தந்தைக்கு பிரியமான பிள்ளை, அழகான பிள்ளை, இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நேர்ச்சையை நிறைவேற்றியாக வேண்டும். அந்த பிள்ளை வந்தபோது அந்த பிள்ளையை பலி கொடுப்பதற்கு மனம் அப்துல் முத்தலிபுக்கு வரவில்லை. இருந்தாலும் நேர்ச்சையை நிறைவேற்றியாக வேண்டும். அப்பொழுது ஆலோசனை கேட்டபோது அங்கிருந்த ஒரு பெண்மணி ஆலோசனை சொன்னாள், ஒரு சீட்டில் 10 ஒட்டகத்தையும் இந்த அப்துல்லாஹினுடைய பெயரையும் நீங்கள் சீட்டுக்குலுக்கி போடுங்கள், இந்த 2இல் எது வருகிறதோ அதை நீங்கள் பலியிடுங்கள் என்ற போது ஒரு சீட்டில் அப்துல்லாஹவையும் இன்னொரு சீட்டில் ஒட்டகத்தையும் எழுதி போட்டு 10 ஒட்டகங்கள் அப்துல்லாஹ் என்று எழுதி போடக்கூடிய நேரத்தில் அப்பொழுதும் அப்துல்லாஹினுடைய பெயரே வருகிறது. இப்படியே திரும்ப திரும்ப வருகின்ற போது அப்போ அந்த பெண்மணி ஆலோசனை சொன்னால், 10 நீங்கள் கூட்டிக் கொண்டே செல்லுங்கள், அந்த நேரத்தில் எத்தனை ஒட்டகம் அங்கே அப்துல்லாஹ்விற்கு சமமாக மாறுகிறதோ அப்பொழுது நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்ற போது 100 ஒட்டகங்கள் இப்படியே 10 கூட்டி சென்று 100 ஒட்டகங்கள் அப்துல்லாஹ் என்று போடுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இடத்தில் அப்துல்லாஹ்வினுடைய பெயரை வர வைக்காமல் அங்கே 100 ஒட்டகங்களினுடைய பெயரை வர வைத்து 100 ஒட்டகங்களை தான் செய்த நேர்ச்சைக்கு அவர் அப்துல் முத்தலிப் அவர்கள் பலியிடுகிறார்கள். அதனால்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுவார்கள், 2 முறை பலியிடத்திற்கு சென்று அங்கே தப்பித்து கொண்டவர்களுடைய வாரிசு நான் என்று சொல்லுவார்கள். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலி கொடுப்பதற்காக போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை அந்த பலியிடுதலிலிருந்து தப்பி கொண்டு வந்தான் அல்லவா, அதே போன்று என்னுடைய தந்தை அப்துல்லாஹுவும் பலியிடத்திற்கு சென்றார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களையும் பாதுகாத்தான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா அவர்களுக்கு ஆமீனா அம்மையார் அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பின்னால் அப்துல்லா அவர்களுக்கு ஆமீனா அம்மையாரை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நாட்டம் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் ஆமீனா அம்மையார் அவர்கள் கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா அவர்கள் ஷாம் தேசத்திற்காக போகிறார்கள். போன இடத்தில் அவர்கள் நோய் ஏற்பட்டு அங்கே மரணம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஆமீனா அம்மையாரிடம் வந்து சொல்லப்பட்ட போது, உன்னுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டார் என்கின்ற செய்தியை கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்திலே போனவர் திரும்பி கூட வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தையை இழக்கிறார்கள். சிறிது நாட்கள் கழிந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு எல்லாவற்றையும் தேர்வு செய்து கொடுக்கிறார். ஆமீனா அம்மையார் அவர்கள் முதலாக அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார்கள். யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அப்துல் முத்தலிப் பாட்டனார் அவரிடத்திலே தெரியப்படுத்திய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காபத்துல்லாவிற்கு எடுத்து வந்து அந்த நேரத்தில் அரபுகளிலேயே இல்லாத ஒரு பெயரை, முஹம்மது என்ற பெயரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அப்போ கேட்டாங்க, இதுவரை இல்லாத ஒரு பெயரை
முஹம்மது என்கின்ற பெயரை நீங்கள் தேர்வு செய்து சூட்டுகிறீர்களே என்ற போது என்னுடைய பேர குழந்தை எப்பொழுதும் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புகழுக்கு சொந்தக்காரர் என்ற பெயரை சூட்டினேன் என்று முஹம்மது என்ற பெயர் அதுவரை அரபு தேசத்தில் சூட்டப்படாத ஒரு பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டப்பட்டு அதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயாரிடத்தில் பால் அருந்தி அதற்கு பின்னால் ஹலீமத்து சாதியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். நீண்ட நெடிய வரலாறு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருக்கின்ற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். காலமெல்லாம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்நாளிலே கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு தகவல்களை அனுதினமும் சொல்லி வந்தாலும் கூட இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் இயன்ற அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு சொல்லக்கூடிய நசீபையும் அதை சரியாக கேட்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.